சாய். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும். ஆதிநாத், கிருஷ்ணா வாங்க. நீங்க எங்களை கூப்பிட்டீங்களா சாய்? ஆமா, உட்காருங்க. உங்க கல்யாணத்துக்கு என்னால எதுவும் கொடுக்க முடியல. அதனாலதான் உங்க 2 பேரையும் கூப்பிட்டேன். சாய், இதெல்லாம் அவசியம் தானா? இதுக்கு ஒன்னும் நான் செலவு பண்ணல கிருஷ்ணா. ஆனா மகத்துவமானது. நீங்க எப்படி ஒன்னா இருக்கணும், எப்படி வாழணும்னு இது உங்களுக்கு கத்து கொடுக்கும். இந்த சாய், இது என்னது? சிவபுராணம். ஆனா சாய், இதுல வாழ்க்கையை கத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? சிவபெருமானும் பார்வதி தேவியும் குணத்துல வேற வேற விதமா இருந்தாங்க. வித்தியாசங்கள் இருந்தது. சிவபெருமானோ ஒரு துறவி. பூதம், பிரேதங்கள் இதெல்லாம் அவர் கூடவே இருக்கும். வீடு, வாசல் எதுவும் கிடையாது. குடும்ப பொறுப்புகளும் அவருக்கு இல்லை. ஆனா இன்னொரு பக்கம் பார்வதி தேவி இமயமலையோட ராஜகுமாரி. அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை தான் பிடிக்கும். அவங்களோட அம்மா அப்பா அன்பா வாழ்ந்ததை அவங்க கண்களாலேயே பார்த்திருக்காங்க. அதே மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் சிவபெருமான் கிட்ட எதிர்பார்த்தாங்க. அவங்க 2 பேருக்கும் விவாகம் நடந்ததும் ஒருத்தர் இன்னொருத்தருக்காக அவங்களோட குணத்தை மாத்திக்கிட்டாங்க. அதோட அவங்க ஒருத்தரை ஒருத்தர் முழு மனசோட ஏத்துக்கிட்டாங்க. சிவபெருமான் துறவி வாழ்க்கையை துறந்துட்டு குடும்பத்துக்குள்ள வந்தாரு. பார்வதி தேவி மாளிகையை விட்டு கைலாசத்துக்கு வந்தாங்க. அவங்க தனக்குன்னு குடும்பத்தை அமைச்சாங்க. அதுல எல்லா உயிரினங்களும் குடிகொண்டிருந்தது. அதாவது சிவபெருமானோட வாகனம் மாடு, பார்வதி தேவிக்கு சிங்கம், கணபதிக்கு மூஞ்சூல், அப்புறம் கார்த்திகேயனுக்கு மயில். நீங்க கவனமா பாத்தீங்கன்னா கடவுளோட இந்த வாகனங்கள் ஒண்ணுத்த ஒண்ணு வேட்டையாடும். ஆனா கைலாய பர்வதத்துல எல்லாம் சிநேகமா வாழ்ந்தது. யாரும் தங்களை அடுத்தவங்களோட இரையா நினைச்சுக்கல. ஒரு குடும்பங்கிறது இப்படிதான் அன்பாலையும் அரவணைப்பாலையும் உருவாகுது, வலுவடையுது. ஆனா ஒரு குடும்பம் ஒன்னா இருக்கணும்னா அதுக்கு தைரியம் தேவை, அதுக்கு தியாக உணர்வும் தேவை. அது அவ்வளோ சுலபம் இல்லை. மற்றவங்களோட சந்தோஷத்துக்காக உங்களோட ஆசைகளை தியாகம் செய்யவும் நேரிடலாம். உங்களுக்குள்ளேயே புரிதல் இருந்ததுன்னா, அன்பு இருந்ததுன்னா, மரியாதை இருந்ததுன்னா, மிகப்பெரிய தியாகமும் உங்க கண்ணுக்கு சின்னதா தான் தெரியும். இது கணவன் மனைவியை மட்டும் சார்ந்தது கிடையாது. வீட்டுல உள்ள எல்லா குடும்பத்தாருக்கும் இது பொருந்தும். பார்வதி தேவியோட அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக சிவபெருமான் விவாக சமயத்துல தன்னோட துறவி வேடத்தை தியாகம் செஞ்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டு சந்திரசேகர் உருவத்துல வந்தார். பகவான் சிவபெருமான் பார்வதி தேவியோட கதையானது குடும்பத்தாருக்கு மத்தியில நீங்க வாழும் போதெல்லாம் ஒற்றுமைனா என்னன்னு உங்களுக்கு கத்து தருது.
இந்த கதையை எல்லாரும் கேட்டிருப்பாங்க. ஆனா யாரும் இதுல இருந்து பாடத்தை கத்துக்கிறது கிடையாது. அதனாலதான் குடும்பத்தை இழந்து நிக்கிறாங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க இதை ஒரு பாடமா எடுத்துக்கங்க. அதோட உங்க வாழ்க்கைய சிறப்பா சந்தோஷமா வாழுங்க. நீங்க சொன்னபடியே நடப்போம் சாயி. ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.